எங்க 2 பேரையும் ஒரு போட்டோ எட. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏங்க, எனக்கு உங்க கூட ஒரு போட்டோ எடுக்கணும். நில்லுங்க. அக்கா, கொஞ்சம் சொல்ல. உங்க வருங்கால வைஃப் கூட தானே போட்டோ எடுக்க போறீங்க, கொஞ்சம் நில்லுங்க. ம். தேங்க்ஸ்க்கா. இந்தாங்கம்மா. தேங்க்ஸ்ண்ணா. சரிங்கம்மா. போலாமா? அம்மா, எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்குடி. குடு. ஆ, இந்த அக்கா நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. நான் தான் இந்த கலர் சூஸ் பண்ணேன். அவருக்கு இது நல்ல சூட் ஆகும். இந்த கலர் நீ எடுத்துக்கோ, இது நான் எடுத்துக்கிறேன். சரி, அம்மா கிட்ட காட்டு. அம்மா, சம்பந்தி, நல்லா இருக்கு. இது நான் உங்களுக்காக எடுத்திருக்கிற புடவை. உங்க அண்ணி கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் கூட உங்களுக்கு ஒரு புடவை எடுத்திருக்கேங்க. இதோ பாருங்க. வாவ், இந்த கலர் என்கிட்ட இல்ல. இந்தாங்க. ஆ, ரொம்ப அழகா இருக்கு. உன் தங்கச்சிக்காக உன் காதல நீ தியாகம் பண்றியா? உனக்கும் அரவிந்துக்கும் கல்யாணம் நடக்க போதுங்கிற ஆசையில நீயே செலக்ட் பண்ண அந்த முகூர்த்த புடவையில உன் பேரும் அரவிந்த் பேரும் தான் எழுதியிருக்கு. அதை நீ மறந்துடாத ரஜினி. நீயும் அவரும் லவ் பண்ணீங்கங்கிற விஷயத்த அந்த புடவையே எல்லாருக்கும் சொல்லிரும். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சம்பந்தி, நாம ராதிகாக்கு முகூர்த்த புடவை எடுக்க வந்துட்டு ஏதேதோ பண்ணிட்டு இருக்கோம். வாங்க. முகூர்த்த பட்டை நீங்க யாரும் தனியா செலக்ட் பண்ண தேவையில்லம்மா. ரஜினி ஏற்கனவே பக்காவா செலக்ட் பண்ணி வச்சுட்டான். நீங்க வந்து பாருங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு முன்னாடியே உன் தங்கச்சிக்கு முகூர்த்த புடவை எடுத்து வச்சிட்டியேம்மா. என்ன ரஜினி, வெட்டிங் ஷாப்பிங்கா? ஆமாமா. ஹே, கங்க்ராட்ஸ் டி. ஹாப்பி மேரிட் லைஃப். கங்க்ராட்ஸ் அரவிந்த். என்னடி, நீயும் அரவிந்தும் லவ் பண்ணது எனக்கு தெரியும். ஏன்டி கல்யாணத்துக்கு எனக்கு சொல்லவே இல்ல? எப்படி சொல்லுவா? இந்த காலத்துல லவ் பண்ணவங்கள கல்யாணம் பண்றதே பெரிய விஷயம்டி. வாழ்த்துக்கள். ஆமா, வெட்டிங் எங்க பிளான் பண்ணிருக்கீங்க? டேட் எப்போ? என் கூட வா. ஏய், என்னாச்சுடி? ஏய், மேரேஜ் எனக்கு இல்ல, என் தங்கச்சிக்கு தான். நீ பாட்டுக்கு எல்லாரும் முன்னாடி எதையாவது உளறிட்டு இருக்காத. ஓ, அப்படியா? சாரி ரஜினி. தட்ஸ் ஓகே. ஓகேடி, என் ஃபேமிலி வெயிட் பண்றாங்க. நான் வரேன். சரியா? பை. சரி.
எல்லாரும் வந்தாச்சா? ஆமா. ஆ ஆ. யார் யாருக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. என்ன அரவிந்த்? ம் சரிம்மா. எல்லாருக்கும் நல்ல பசியா இருக்கு. பேசாம மீல்ஸே ஆர்டர் பண்ணிடலாம். ஓகே பண்ணிடலாம். சாரீஸ்ல சூப்பரா ஆமா. இருந்துச்சுலமா. எனக்கு பிடிச்ச எவ்வளவு சாரீஸ் நேரம் கூட நான் ஆயிடுச்சு வெளியில எடுத்துட்டேம்மா. ஆமா. என்ன ஆர்டர் பண்ணலாம்? ஆ, எனக்கு ரொம்ப பசிக்கல, சப்பாத்தி மட்டும் போதும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேர்ந்து சாப்பிடுறோம், அதனால நீங்க என்ன சொல்றீங்களோ அதே நானும் சொல்றேன். பட் ஏதாவது ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணலாமா? ம் ஏமா சீக்கிரம் ஆரம்பிச்சதோட சாப்பிடுறதுலயே குறியா இருக்காத. ஆமா, அந்த பொம்பளை பக்கத்துல இடம் பிடிக்காம அப்படியே பின்னாடி இடம் பிடிச்சிருக்க. இங்கிருந்து எப்படி பேச முடியும்? சாப்பிடதான் முடியும். மா ப்ளீஸ்மா ஏதாவது பண்ணுமா. இந்த அத்தைக்கு விவஸ்தையே இல்லை. தேவையில்லாததெல்லாம் எதுக்கு இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க? நீங்க சொல்றதும் சரிதான். நானும் என் பையன் அரவிந்துக்கு ரஜினியை தான் பார்க்க வந்தேன். அவ தான் இப்ப கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டாளாமே. நீங்க பெரிய பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. நாளைக்கு கல்யாணத்துல யாராவது நாக்கு மேல பல்ல போட்டு பேசிடக்கூடாது பாருங்க. அதுக்கு தாங்க சொல்றேன். அத்தை, அப்படிலாம் யாரும் குத்த சொல்ற அளவுக்கு நிலைமை வராது. நான் தான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன். ஆனா எனக்காக என் தங்கச்சி கல்யாணம் டிலே ஆகிறத நான் விரும்பல. அதனால தான் நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இதெல்லாம் யாராவது கேட்டா அவங்களுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். நீங்க என் பாவம் வயசான காலத்துல இதெல்லாம் யோசிச்சு கஷ்டப்படுறீங்க. அதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நாங்க ஏதோ சும்மா பேசிட்டு இருந்தோம். ஓஹோ, அப்போ வேற ஏதாவது பேசுங்க. ஒருவேளை நாம செஞ்சதெல்லாம் ரஜினிக்கு தெரிஞ்சிருக்குமோ?